நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகர். இது யூஸ்வலி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவரோட கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனம் முடிச்சு வைத்தனம் இது எல்லாமே சேர்ந்து அவர் அப்படியே சும்மா அடின்னு அடிச்சு ஓட வரப்போதுங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ற ஒவ்வொரு விஷயம் பித்தலாட்டம் 420 4 எல்லாமே பக்காவா வேற மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கற அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்துன்னு இருக்காரு. நீ எல்லாம் மனசு தானே சத்தியமா ஏன் அந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேட்டா, அவர் எதுன்னு ஒரு பக்கம் நான் இப்படிதான் பண்ணுவேன், என்ன யாராலையும் கேள்வி கேட்க முடியாது, நான் அப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் கூட ஆரம்பிக்கிறாங்க. இவரோட டைலாக் எல்லாம் கேட்டு நம்ம எதனா பேச முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். பேச்சு என்ன, இவரோட வீச்சு என்ன, இவரோட நடை என்ன, இவரோட உடைய என்ன, அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்காரு அந்த எஸ்எஸ்கே என்ன 420 வேலை கண்டுபிடிச்சா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறேன். என்னப்பா எஸ்எஸ்கே எப்படியாவது ஆள் விட்டாச்சு என் முன்னாடி நைஸா போயிடுச்சு, அப்படியே சும்மா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்தியா, ஜென்மத்திலே நடக்காது. எப்பவுமே அந்த கான்ட்ராக்ட் கார்த்திக் மட்டும் தான் கிடைக்கும். கார்த்திக் கிடைக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சிருக்க, இப்படியெல்லாம் சொன்னா நான் விட்டுருவேன், அதுக்கப்புறம் நீ அழகாத சுருட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் தண்ணி வளர்த்துன்னு இருக்க. அப்படிப்பட்ட எண்ணெய் என்னைக்குமே நீ வளர்க்க வேணாம், என்னைக்கும் உனக்கு நடக்காது. நான் என்ன நடக்கிறேன்னு நினைக்கணும், அது மட்டும் தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு ஒரு பக்கம் மீச முறுக்கி சொல்றாரு நம்ம தலைவர் கௌதம். அதே சமயத்தில் அந்த வீடியோ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கே. என்னடா இது, நம்ம என்னதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிடல் எடுத்தாலும் லாஸ்ட்ல நம்மளவே ஒரு பக்கம் ஓரம் தள்ளிட்டாங்களே, என்னதான் விஷயங்க நடந்துன்னு இருக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புரியாத பதட்டத்தில் அப்படியே சைலண்டா நின்ட்டாங்க. இதுக்கப்புறம் என்னமே பேசுறதுக்கு இல்லைங்க, இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் பேச முடியும், உங்களால பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் தள்ளப்பட்டு இருக்காங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, போனதெல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவர் வந்து சிறப்பான ஒரு விஷயத்த அம்சமா அழகா முடிச்சு விட்டாரு. அப்படி என்னடா பண்ணாரு கௌதம் எது பண்ணாலும் அது சம்பவமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சம்பவமே ஒரு பக்கம் சரித்திரத்தை யோசிச்சு பாக்குங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிறப்பான ஒரு விஷயத்தை தான் செஞ்சிருக்காரு. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்டை போய் கார்த்திகிட்ட கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த பார் கான்ட்ராக்ட் நீ எடுத்தது பரிசுல இதுல ஜெயிச்சு காட்டணும், ஜெயிச்சு முன்னேறி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல மறுபக்கம் பூஜா ஒரு பக்கம் அப்படியே சும்மா நம்ம கௌதம் மேல அளவு கடந்த பாசத்தை வளர்த்துக்கிட்டு போயினே இருக்காங்க. அவங்களோட பாசம் எல்லை மீறிய காதலா மாறப்போகுது. இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறாரு நம்ம கௌதம், இதுக்கப்புறம் தப்பிக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மைண்டுக்குள்ள அப்படியே சும்மா கிர்ன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை, எந்த பக்கம் போனாலும் சரி, எந்த சந்தில் போனாலும் சரி, உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இப்போ என்னதான்டா பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அதுக்கு ஒரு எண்டு காடியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடிவு மாற்றம் ஒன்று மாறாதது. அந்த போலதான் நம்ம கௌதம் இருக்காருல, அவர் வந்து எஸ்எஸ்கே வச்ச செக்மெண்ட்ல இனிமே அவர் தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம பூஜா ஒரு பக்கம் அப்படியே சும்மா லவ்னு பின்னாடி அப்படியே சும்மா நச்சர்ஸ்னே சுத்தின்னு இருக்காங்க. அதே சமயத்துல பூஜாவோட அதாவது மாமா விட்டு பையன் அவன் ஒரு பக்கம் உட்காந்து என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, நீ தான் எவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா. டே உனக்கு அந்த ஆசை இருக்கு, எனக்கு அந்த ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு நீ யோசிக்கணும்ல, உன்னை எனக்கு பார்த்தாவே பிடிக்கல, அப்படியே சும்மா பத்திக்கிட்டு வருது, கீழே இருந்து மேலே வரையும் பத்திக்கிட்டு எரியுது, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ என் வாழ்க்கையிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு மேலே சொல்லிடுறாங்க. என்னடா பொஸ்குன்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிட்டு மனசால ஒரு பக்கம் கல்லாக்கிக்கிட்டு வாழ்வே மாயம் அந்த மாதிரி உட்காந்து கதறி அழுதுன்னு இருக்காப்ல. என்னப்பா இதை இப்படியெல்லாம் அளந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும், அதுக்குன்னு அளந்தா என்ன தீர்வு அதே ஆயிருமா, அதனால அழுறத விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண போயினே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அந்த இடத்துல நம்ம சொல்லிவிடுவோம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கம்பெனிக்கு போயிடுறாரு. அதில் வந்து நம்ம கௌதம் ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் அப்படியே சும்மா கோல்மால் நடக்குது. இதை வந்து நம்ம கௌதம் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கிட்ட மாட்டி வர்றாங்க. பூஜா வந்து கொஞ்சம் நம்பவே இல்லை, கௌதம் இதை பண்ணிக்க மாட்டாரு, கௌதமை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இதை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கூடிய நாட்கள் கூடிய மினிட்ஸ்ல கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்குள்ள நம்ம கௌதம் வந்து சிசிடிவி பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டு, அதெல்லாம் அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டா எல்லாத்தையும் ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணிட்டு, இதை எல்லாமே கௌதம் தான் டேமேஜ் பண்ண மாதிரி பணத்தை எடுத்துட்டு பணத்தை கௌதம் தான் எடுத்த மாதிரி கௌதமோட கேபின்ல இருந்து இது எல்லாமே பண்ணியிருக்காரு. இதை பார்த்தா ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம பூஜா. அடா பாவிடே, உன்னை எந்த அளவுக்கு நம்ம பண்ணா அந்த அளவுக்கு குத்தி குடியை வச்சு கும்மி விட்டேடா, உன்னாலாம் நம்பனத்துக்கு நான் நம்பாமே இருந்துக்கலாம், நம்பிக்கை துரோகி, பச்சை துரோகி, கிரீன் துரோகி, வெள்ளை துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாறு மாதிரி தக்காளி சோற பேசிட்டே இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி மட்டும் நடந்துன்னு இருக்கு. இந்த சூழ்ச்சியில இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ணலாம், எப்படியெல்லாம் இதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஏன்னா இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்க. இதை பண்ணிக்கிட்டா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல நம்ம நல்லா தெளிவாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு முடிஞ்சிச்சு ஆனது ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு உட்காந்து இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. வாழ்க்கை ஒரு பக்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயினே இருக்குங்க. அது கூட நாம போட்டி போட்டு ஒரு பக்கம்
ரன்னிங்கில் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஸோ நண்பர்களே, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சுருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம் வருக. நியூ இயரை முன்னிட்டு உங்களுக்கு சிறப்பான தள்ளுபடி ஆஃபர் ஒன்று வச்சிருக்கேன். அது என்னடா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நியூ இயர் முடிவில் நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு 5 பேருக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் வச்சுன்னு இருக்கோம். அது யாருக்கு வேணுன்றீங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து கண்டிப்பாக சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.